ஸ்வாட் மாஸ்டர் யங்கஸ்ட் சன் பால் வீரரின் கடைக்குட்டி சிங்கம் போன எபிசோட் கடைசியில் ஓ வெளிச்சத்தின் பாதையை நான் இங்கே அழைக்கிறேன் அப்படி சொல்ல பெரிய கேட்டு மாதிரி ஓப்பன் ஆகும். அதுலேருந்து பயங்கரமான வெளிச்சத்தோடு ஒன்று வரும் பாருங்க. அதை பார்த்துட்டு ஜோசாவோ என்னது இவன் ஆத்மாவை சம்மன் பண்ணுறானா, எப்படி அந்த ஷேடோஸோட ஆத்மா வெள்ளத்தை சம்மன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு இருப்பான். உள்ளேருந்து வரது யாருன்னு பார்த்தா அட அந்த டெமி கார்டுங்க, பீமா மாதிரி இருப்பான் பாருங்க, நல்லா பல்க்கு. அவன் வந்து நிற்கிறான். அவனை பார்த்துட்டு நம்பிக்கிறவோ நீ வந்துட்டியா, நல்ல வேலை, என்னால் உன்னை சம்மன் பண்ண முடியாதுன்னு நினச்சி பயந்துட்டுதேன், இப்போதான் நம்ம பிரதர் ஆச்சே அப்படி சொல்லிட்டு இருக்க. அங்க பார்த்தா அவன் வந்து நின்று தம்பியா புள்ள எப்படா இருக்கே, உன்னை பார்த்து நாளாச்சே அப்படி சொல்லிட்டு வந்து நின்று இருப்பான். அதை பார்த்துட்டு ஜோசாவோ இது எப்படி திரும்ப வந்தது, இது 5000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படி சொல்லிட்டு இருக்க. அந்த டெமி கார்டு நம்ம ஹீரோ பார்த்துட்டு தம்பியா புள்ள எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, சரி எதுக்கு என்ன கூப்பிட்டு அப்படி கேட்க. நம்ம ஹீரோவோ அங்கே முன்னாடி இருக்கான் பாரு, அவனை நீ கொல்லணும் அப்படி சொல்ல. அதை கேட்டு அந்த பீமாவோ சூப்பர்ப்பா அப்படி சொல்லிட்டு தம்பி உன்ட்ட வாழை எது இருக்கா, வாழை எடுத்துக்கோ, சண்டை போடுறேன், ஏதாச்சும் கடைசி வார்த்தை இருக்கா சொல்லுடா அப்படி சொல்லிட்டு இருக்க. அவனும் நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உனக்கு இருக்குடா அப்படின்னு சொல்லி ஸ்வாட் எடுத்து அட்டாக் பண்ண வருவான் பாருங்க. டக்குன்னு பார்த்தா அந்த டெமி கார்டு பீமா அவனுக்கு பின்னாடி போய் நிப்பா செம ஸ்பீடா. ஜோசா இருக்கான் பாருங்க, டெமி கார்டு அந்த பீமாவை அட்டாக் பண்ணுறதுக்காக போக அவனும் பயங்கரமா அட்டாக் பண்ண வருவான். அந்த ஜோசாவோ நீ ஓவரா பேசுறடா, என்னோட பவர் தெரியாம பேசிட்டு இருக்க, உன்னையே கொண்டுட்டு என்னோட பிரதர் அந்த ஜின்னி அவனையும் போட்டு சொல்றான் அப்படி சொல்லிட்டு வர. அங்க பார்த்தா அடி விழும் பாருங்க, சும்மா பயங்கரமா ஆராக்கலமோ. என்ன நடந்ததுன்னு பார்த்தா அந்த ஜோசா அப்படி வாழை வச்சு தடுத்துட்டு இருப்பான். அந்த பீமா அடிச்சு அடியில அப்படி மல்லாக்க கிடப்பான். அதை பார்த்துட்டு என்னடா ஓவரா பேசுனேன், ஒரே அடிக்கு இப்படி படுத்துட்டேன், பரவாயில்ல நீ எப்பயோ செத்துட்டு நினைச்சேன், பரவாயில்ல உயிரோட தான் இருக்க, ரொம்ப பவர்ஃபுல் தான் நீ அப்படி சொல்லிட்டு இருக்க. அவன் அப்படி என்னடா நீ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டு செம ஸ்பீடா ஓடி போய் அந்த டெமிகார்டா இந்த ஜோசா அவனோட வாழை வச்சு ஒரு வெட்டிட்டு அந்த பக்கம் போய் நிப்பான் பாருங்க. அந்த பக்கம் போய் நின்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது அந்த ஜோசாவோட வால் 2 துண்டா உடைஞ்சிருக்கும். அந்த பீமா அப்படி சும்மா கெத்தா நிப்பான், அவனுக்கு ஒண்ணுமே இருக்காதுங்க, ஒரு கீரல் கூட இருக்காது. அதை பார்த்துட்டு அந்த ஜோசா மறந்து போயிடுவான். என்னடா அது என்னோட வாழை உடஞ்சிருச்சா, இதுதான் என்னோட ரொம்ப பவர்ஃபுல்லான வாழை அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பான். அதோட இந்த எபிசோட் முடியுது. நான் அடுத்த எபிசோட ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க.